Reverend Father Dr. Maria John to share the Christmas message. Secretary, respected Reverend Sister Principal, and all the sisters, my dear students, respected professors. It is my pleasure to be here on this beautiful occasion of Christmas. There is a beautiful saying by Oscar Wilde. You might have heard Oscar Wilde, isn't it? An Irish poet, dramatist, and novelist. He says, people are like books. People are like books. Some people deceive you by their cover. Others surprise you by their content. ஒரு ஆளை வெளியே பார்த்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான மொழி ஆஸ்கர் வைல்ட் சொல்லியிருக்கிறார். வெளி தோற்றத்தை பார்த்து இந்த ஆள் எப்படி இருப்பாரு சொல்லவே கூடாது. முதன்முறையாக நியூயார்க் நகரத்திற்கு நான் திருப்பலிக்கு சென்ற பொழுது, திருப்பலி முடிந்து வெளியே வந்த பிறகு ஒரு அம்மா வந்து ஓடி வந்தாங்க. Father John, you are such a slender structure, but your voice is so powerful, you can't bear it in the church, they said. So I am a typical example. Jesus was such a person who deceived by his birth and by his look. God becoming a human person deceived all others by having a humble birth, born in a manger, in a cattle shed. He surprised all of them, the whole world, by his content, by way of his preaching, by his miracle working and so on. மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நாம் அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் தவறானது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். இன்றைய அழகான அந்த ஷார்ட் டேப்லோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் நம்முடைய கிறிஸ்துமஸில் என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு பிறந்தது ஒரு மாடடை தொழு இல்லையா? நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா ஹாய் ஜாலியாக போக மாட்டீங்க. உள்ள போனாலே கொஞ்ச நேரத்தில் மூக்கை பிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நாற்றம் பிடிக்கக்கூடிய இடம். It is an abandoned place, only meant for cattle. பால் பண்ண வச்சிருக்கவங்க வேணா கொஞ்சம் தம் பிடிச்சுக்கிட்டு பாலை கறக்கிறவரை இருப்பாங்களா? ஆக ஒரு விடப்பட்ட ஒரு நாகரிகம் இல்லாத, நம்முடைய பாறை நாகரிகம் இல்லாத, கண்ணுக்கு இனிமையாக இல்லாத ஒரு இடத்திலே அனாதையாக, ஒரு ஏழையாக, ஒரு வறுமையின் உச்சக்கட்டத்திலே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸை நம்முடைய நகரங்களிலே பார்க்க முடியாது. இந்த கிறிஸ்துமஸை நாடுகளிலே பார்க்க முடியாது. ரொம்ப உச்சக்கட்டத்தில் நியூயார்க் நகரத்துக்கு போனீங்கன்னா கிறிஸ்துமஸ் அங்கு ரொம்ப டாப்பா இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அங்கே ஆண்டவர் இயேசு பிறப்பாரா? நிச்சயமாக பிறக்கவே மாட்டார். நம்முடைய பல கிறிஸ்துமஸ்கள் கிறிஸ்து இல்லாமலேயே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. That is an unfortunate thing. It's a tragedy. நாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தெருக்களிலே கேரல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டாத ஒரு செயல் எல்லாம் நடக்குது. கேரல்ஸ் நடக்கக்கூடாதா? செய்யக்கூடாதா? செய்யலாம். கேரல்ஸ் என்றாலே ஆண்டவர் இயேசுனுடைய செய்தியை பாடல்களாக, அவருடைய பிறப்பு செய்தியை சொல்வது. ஆனால் நீங்க 24ஆம் தேதி சாயங்காலம் நீங்க பாருங்க, இந்த தடவை போலீஸ் எல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அங்க வேண்டாத வேலைகள் எல்லாம் நடக்கும். அதுல வரக்கூடிய பாதி பேர் தண்ணி அடிச்சுட்டு தான் வரும். தண்ணி அடிக்கலாட்டா ஆண்டவர் இயேசுவை கொண்டாடவே முடியாது. அதுல ஒரு டான்ஸ் வேற. போன தடவையே அதுக்கு முந்தின வருஷமா தெரியல. வெளியில் இருந்து ஆடல் செய்யக்கூடிய வாடகைக்கு பிடிக்கப்பட்ட பெண்களை கொண்டு வந்து ஆட்டம் போட்டார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு அசிங்கமான கிறிஸ்துமஸ் இல்லையா நம்ம திருமணங்கள்ல. ஆக உண்மையான கிறிஸ்துமஸ் இந்த செய்தி நமக்கு சொல்வது என்ன? ஆண்டவர் இயேசு, God becoming a human person, is in solidarity with the poor, the marginalized, the unwanted, so that we all become one humanity. நம்ம படபடன்னு ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை, சாதாரணமான ட்ரெஸ் போட்டிருந்தா இன்னொரு மரியாதை. இதுதான் நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடியது.
ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது அவரை சுற்றி இருந்ததெல்லாம் ஒரு ஆடு, மாடு, கழுத, மனிதர்கள் யாரும் இல்லை. அன்னை மரியாளையும் தந்தை சூசையை தவிர ஆண்டவர் இயேசு வேறு யாரும் இல்லை. முதலாக செய்தி சொல்லப்பட்டது இடையர்களுக்கு, சமூகத்திலே ஒன்றும் இல்லாதவர்கள், பெயர் இல்லாதவர்கள், பெயரில்லா பிச்சை என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு தான் ஆண்டவர் இயேசுவின் செய்தி கபிரியேல் தூதர் வழியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் முதலாக ஆண்டவர் இயேசுவை பார்த்தவர்கள், மனம் பூரித்தவர்கள். 3 திசைகளில் இருந்து ஞானிகள் வருகிறார்கள், அழகாக டாக்லோல நடித்து காட்டினார்கள். அவர்கள் எங்கோ இருந்து கேள்விப்பட்டு அந்த ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று மிக கடினமான பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக எளிமையான வறுமையான கோலத்திலே பிறந்தவர், இயற்கையோடு ஒன்றித்த சூழலிலே பிறந்தவர், ஏழைகளோடு ஏழையாக பிறந்தவர் இன்று எங்கேயோ கொண்டு செல்லப்பட்டு விட்டார். நான் வரும் பொழுது அருள் சகோதரி ஜெசிகிட்ட கேட்டையா, என்ன பரிசுல வந்திருக்குங்களா யார் அப்படின்னு. வருஷம் நாங்க இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வது உண்டு. இதுதான் மிக பொருளுள்ள ஒரு அடையாள செயல். இது அடையாள செயல் மட்டும்தான். Christmas is a celebration, of course. Christmas is a celebration, but it is not merely a celebration. It is a life to be lived every day. So for that we need to do 3 things. முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல நாம் இயற்கையோடு ஒன்றித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எனக்கு எப்பொழுதும் அலங்காரத்திலிருந்து ஒரு வாக் நடந்து போகும் பொழுது காலையில ஒரு காமெடியான விஷயத்தை நான் பார்ப்பது. நகராட்சியிலிருந்து ஒரு ஆடியோ போடுவாங்கல்ல, அதுல ஒரு மாமோய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுவாங்க. என்ன புள்ள அர்த்தம் சொல்லுவாரு, இந்த புரோட்டா வாங்குறாங்கல்ல, புரோட்டா அதுக்கு சால்னா வாங்குறாங்கல்ல, இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது புள்ள, அது கேன்சர் வந்துடும் புள்ள அப்படின்னு முன்னால சொல்லிக்கிட்டு இருப்பான். பக்கத்து கடையில, டீ கடையில காசுக்கு பேரு டீ ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நான் இது பார்க்கக்கூடிய காட்சி. ஆக இயற்கையோடு ஒன்றித்து வாழ வேண்டிய நாம் இயற்கைக்கு எதிரான எல்லா செயல்களையும் நாம் தவிர்க்க வேண்டும். இது நான் சொல்ல மட்டும்தான் செய்கிறேன்னா செய்து காட்டியிருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். குடும்பத்துறையில் நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அந்த பங்கு மக்களுக்கு சொன்னது, நான் போற இடமெல்லாம் பிளாஸ்டிக்காக பார்க்கிறேன், அழகான கடற்கரை, இதை கெடுத்து விட வேண்டாம். இனிமேல் பிளாஸ்டிக் பை வாங்காம கடையில நீங்க கம்பு பை வாங்க, பிக் ஷாப் கொண்டு போங்க, ஒரு வேற பை கொண்டு வாங்க, ஜாமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு முறை நான் பொருள் வாங்க காயப்பட்டினம் சென்ற பொழுது அந்த கடைக்காரர் கேட்டார், அவங்க நீங்க தான் குடும்பத்தில் பங்குச்சாமி. ஆமா, என்னப்பா என் மேல கேஸ் ஏதாவது இருக்கு? இல்லை, உங்க பங்கு மக்கள் இப்போ பிளாஸ்டிக் பையில எல்லாம் பொருள் வாங்குறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வாங்குறாங்களா வாங்கலையே தெரியாது, நான் பங்கு விட்டு வந்த பிறகு. So if one priest can make a difference, all of you can make a world of difference. If I can make a difference, you for sure can make a world of difference. In your street, at your home, to the whole world, you can make a difference. சும்மா ஏதோ ஒரு ஜாலியா விளையாட்டு இந்த கொண்டாட்டம் என்று முடித்து விடாமல், everybody is called, everybody is created by God for a purpose. Everybody, every one of you, those who are not here also. There is a beautiful movie by in 1946 it was produced. It's a wonderful life. யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த மூவியை? அமெரிக்கன் மூவி, one of the top 10 movies ever produced in the world. அதுல ஒரு மனிதன், அந்த மெயின் கேரக்டர் வந்து ஜார்ஜ் பெய்லி. அவர் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வியாபாரம் முடித்து விட்டது. கிறிஸ்துமஸ் இரவு 24th night வீட்டுல பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அவர் என்ன செய்யறாரு, ஒரு பாலத்துல ஏறுறாரு, அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்காக ஏறி நிற்கிறார். அந்த படத்தினுடைய கருத்து. அப்பொழுது விண்ணகத்திலே ஒரு டயலாக் நடக்குது, நல்ல மனுஷன் ஏன் இவன் சாகணும், ரொம்ப ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஏஞ்சல் அனுப்புகிறாங்க. அங்க உட்காந்துருக்காங்க குட்டி ஏஞ்சல், பெரிய ஏஞ்சல் உட்காந்துருக்கிறாங்க. ஏஞ்சல் அனுப்பி, நீ அவரோட போய் நீ சாகக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, உடனே ஒரு ஏஞ்சல் வருகிறது, ஜார்ஜ் பெரிய நிறுத்தி, நீ சாகக்கூடாது, நீ நல்ல மனிதன், ஏன் வாழ்வை முடித்துக் கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்கிறாங்க. எனக்கு என்ன இருக்கு, இந்த கிறிஸ்துமஸ் இரவில் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூட எனக்கு காசு இல்லை, பெரிய வியாபாரம் வைத்திருந்தேன், எல்லாம் முடித்து விட்டது என்று. உடனே இதுதான் பெரிய பிரச்சனையா,
இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஏஞ்சல் சொல்லுது, நீ நினைச்சுப்பா, நீ இப்போ இருக்கிற நிலையில இருந்து நீ குழந்தையா இருக்கிற நிலை பின்னால பேக்வேர்டு போய்ப்பார். உன்னோடு பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள், உன்னுடைய இளைய சகோதரன், இரண்டாவது மூத்த சகோதரன், இரண்டாவது சகோதரன். நீங்கள் இருவரும் குழந்தையா இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது உன்னுடைய இளைய சகோதரன் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்தார். நீதான் ஓடி போய் காப்பாற்றினார். உன்னை எடுத்து விட்டால் அந்த சகோதரனை யார் காப்பாற்றி இருப்பார்? அவன் இறந்து போயிருப்பான். இப்படி படிப்படியாக வரிசையாக சொல்லிக் கொண்டே, நீ இல்லாவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்குமா? கடவுள் உன்னை ஒரு பர்பஸுக்காக, ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு உன்னால் முடியும். எனவே நீ வீடு திரும்பி செல் என்று சொல்லும் பொழுது அவர் வீட்டுக்கு போகிறார். அவருடைய நண்பர்கள், அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய கிளாஸ்மேட் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸுக்காக ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்கிறதா. இது அந்த கதையுடைய சுருக்கம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், every one of you God has created for a purpose. ஒரு சிலருக்கு காலேஜ் விட்டு போனாலே முடிஞ்ச பொழுது அடையிறவரை இதுதான் மொபைல். ஒரு சிலர் ரொம்ப பணிவா, ரொம்ப மரியாதை, புரிதல நிமிரவே மாட்டாங்க. எப்பொழுதும் புரிஞ்சே தான் பார்ப்பாங்க. கொஞ்ச நாள்ல இங்க இந்த கழுத்து தண்டு இடத்துல இருந்து எல்லா நோயும் வந்துடும். நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இரண்டாவதாக, நம்ம சுற்றி இருக்கிற இந்த விலங்குகளோடு, இயற்கையோடு ஒன்றித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு ஒன்றித்து வாழும், குறிப்பாக விலங்குகள், மரம், செடிகளோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு நினைவிருக்கிறது புனித பிரான்சிஸ் அசிசி, the great pioneer of nature, lover of nature and animals. இன்றும் அசிசியில, இத்தாலி நாட்டில் உள்ள அசிசியில, அவருடைய சுரூபத்துல, அவருடைய தோல்ல ஒரு புறா, உயிருள்ள புறா அந்த தோல்ல நின்று கொண்டிருக்கும். நான் பார்த்திருக்கிறேன் அசிசியை சந்திக்கும் பொழுது. அவர் சொல்வார், சந்திரன், சூரியன் இவெல்லாம் என்னுடைய சகோதரன், சகோதரி என்று சொல்வார். வெட்டுக்கிளியை பார்த்து, நீ கடவுளை நோக்கி ஒரு பாட்டு பாடி என்று சொன்னாராம். உடனே எடுத்து பாடியது, அதனுடைய அந்த சத்தத்தை எழுப்பி பாடியதான். குளிர்காலத்திலே தேனீக்கள் பட்டினியால் சாகக்கூடாது என்பதற்காக தேனும் திராட்சை ரசமும் அங்கேயே ஊற்றி வைப்பாராம். ஏனென்றால் குளிர்காலத்திலே வேற உணவு கிடைக்காது, பூக்கள் இருக்காது என்பதற்காக. அரசனிடம் முறையிட்டு கிறிஸ்துமஸ் விழா என்று எல்லா மக்களும், எல்லா விலங்குகளும், ஏழை எளிய மக்களும், விலங்குகளும், பறவைகளும் உண்ண வேண்டும். அதற்கு நீர் ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துமஸ் அன்று உணவு தாராளமாக வழங்க வேண்டும், பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும், ஏழை மக்களுக்கும். ஏனென்றால் ஏழையாக என்னுடைய மூத்த சகோதரனாக கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார். விலங்குகள் இன்னொரு விலங்கை பாதுகாத்துக் கொள்கிறது, ஆனால் மனிதர்கள் இன்னொரு மனிதனை பாதுகாத்துக் கொள்வதில்லை. சமீபத்தில் நடந்த அந்த மழை புயலினால் இலங்கையிலே பெரிய பாதிப்பு நடந்தது. நிறைய பேர் வீடியோல பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்ற பல பொருட்களிலே ஒரு யானை, ஒரு பெரிய யானை வெள்ளத்தின் நடுவில் இருக்கிறது. பொதுவாக அந்த பக்கம் ஒரு சிறுத்தை புலி நீந்த முடியாமல் நீந்தி யானையினுடைய கால் வழியாக ஏறி அதனுடைய முதுகிலே இருக்கிறது. இன்றைக்கு அது யானையையும் புலியையும் சேர்த்து பார்க்க முடியுமா? ஆனால் ஒரு மனிதனுக்கு, ஒரு விலங்கிற்கு ஆபத்து என்று வந்த பொழுது இன்னொரு விலங்கு எதிரிகளாக இருந்தாலும் காப்பாற்றுகிறது. அதே போல 2024 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வயநாடு பகுதியிலே கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது 200-300 பேர் இறந்து போனார்கள். நிறைய வீடுகள் காணாமல் போய்விட்டது. அந்த இரவிலே சுஜாதா என்ற ஒரு பெண் அங்கே அந்த வெள்ள சேதத்தின் மத்தியிலே சகதியில் இருந்து எழும்பி வந்து தன்னுடைய பேத்தியான மிருதுலா என்ற பேத்தியை அழைத்துக் கொண்டு காட்டின் உச்சி பகுதிக்கு ஏறி சென்று இரவிலே நடுங்கிக் கொண்டிருந்தார். திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு பெரிய யானை நின்று கொண்டிருந்தது. ஆண் யானை, நீண்ட தந்தம் கொண்ட யானை. இது அந்த அம்மா கொடுத்த பேட்டி. இன்றைக்கும் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வரும். அந்த ஆண் யானையை பார்த்து இவள் கெஞ்சினாலாம், நாங்க கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சு வந்திருக்கோம், எங்க உயிரை நீ எடுத்துடாதுன்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் வர அந்த யானை அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றது என்று அவள் சொல்லியிருக்கிறார். அந்த யானையுடைய கால்களுக்கு பக்கத்திலே 2 பேரும் இரவு முழுவதும் ஓய்வெடுத்தார்கள். ஆக மனிதனுக்கு உதவி செய்வதை விட விலங்குகள் மனிதனுக்கும் உதவி செய்கிறது.
மூன்றாவதாக, நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்றால், நாம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதில் பொருளே இல்லை. ஆனஸ்டா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கிறிஸ்துமஸ் சமயத்துல எல்லாரும், ஒரு சில சமயத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பீங்க. கண்ணா சில்க்ஸ் எல்லாம் இப்போ ஓஞ்சி போச்சு. வேலவன் மார்க்கெட்டும் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஓஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ டாப்ல இருக்குது சின்ன துறை, அடுத்தது என்ன பெரிய கடை வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் பிளான் போட்டிருப்பீங்க, ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் அன்று எனக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது எனக்கு தெரிந்த ஒரு ஏழைக்கு நான் ஒரு உடை வாங்கி கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. அவங்க யாரை கை வைத்துங்க பார்ப்போம். கிறிஸ்துமஸ் எப்பொழுதும் நம்மையே நோக்கி பார்க்க, நான் நல்ல ட்ரெஸ் போடணும், நான் நல்ல ஜாலியா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை உடைப்பதற்காகத்தான் இந்த பரிசு பொருட்கள் இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவவில்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் விழா வெறும் வெற்றி சடங்காக மாறிவிடும். As I told you, every one of you has been created for a purpose. If I can make a difference in my parish, என்னுடைய பங்குல இந்த தடவை சொல்லியிருக்கிறேன், 3-4 வாரத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிறிஸ்துமஸுக்கு முன்னால உங்க அன்பியத்துல, அந்த தெருக்களில் உள்ள அந்த குடும்ப அன்பியத்துல யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பத்திற்கு அன்பியத்தில் உள்ள எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு உதவி செய்ய வேண்டும். முடிந்தால் வருடம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் 5 பேர் ஏற்கனவே காசு குறித்து வைத்திருக்கிறோம், இந்த உதவி செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக, if I can, a single man, a priest can make a difference, you all can make a world of difference. I want to repeat again and again. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நன்றாக மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே கடவுளுக்கு மாற்றி நல் மனத்தோருக்கு அமைதி என்பது உண்மையாக வேண்டும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் விழா முடிஞ்ச உடனே செவடன் காதில் சங்கு மாதிரி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் யாருக்கும் பயன் தராது. லைட்டு போடுறவங்களுக்கும் சவுண்ட் வைக்கிறவங்களுக்கும் ஜார்ஜன் சொல்லல, மற்றவங்களுக்கு தான் அது பயனுள்ளதாக மாறிவிடும். சின்ன துறைக்கும் வேலை ஹைப்பர் மார்க்கெட்டுக்கும் தான் தொட்டு ஏறிக்கிட்டே போகும். அவன் பெரிய பணக்காரன் ஆகி கொண்டே இருப்பான். மற்றும் அலங்கார ஆபரணங்கள் வாங்குறவங்க நிறைய கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சுற்றி இருக்கிற உங்கள் தெருவில், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு ஏழையை பாருங்க. நீங்க 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஒரு 5,000 ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 500 ரூபாய் பக்கத்தில் இருக்கிற ஏழைகள் கொடுங்க. அந்த கிறிஸ்துமஸ் will be a blessed Christmas for you and for your family. I repeat again, it is an event to be lived, not to be celebrated alone. It to be celebrated together. Please come together and celebrate Christmas in a meaningful way. பிளாஸ்டிக் பைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒழிப்போம். இயற்கையோடு ஒன்றித்து வாழ கற்றுக்கொள்வோம். சுற்றுச்சூழலை பேணி காத்துக்கொள்வோம். நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கு ஆதரவு தருவோம். அதற்கு வளர்வதற்கு நாம் ஆதரவு தருவோம். நம்மோடு வாழ்கிற அந்நிய மனிதர்களுக்கு, ஏழை எளிய மனிதர்களுக்கு நாம் ஒரு உதவுகின்ற கரமாக, சகோதரனாக, சகோதரியாக வாழ்வோம், மாறுவோம். Then this Christmas will be a different Christmas, a beautiful Christmas. As I told you, Oscar Wilde said, some people deceived by their cover and others are complete the sentence. People are like books. Some deceive you by their cover, others by their content. உள்ள இருக்கிற அந்த பொருள். Have a blessed Christmas. Wish you an advance Happy New Year 2026. God bless you all. Thank you.